தலித் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசுகிறோம், அதை நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் எதுன்றதை தெரிஞ்சு அதை சரி செய்கிறது தான் வந்து ஒரு ஜனநாயக சக்தியுடைய வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இருக்கும். நீ பேசுகிற தலித் பிரச்சனை நீ பேசுகிறன்ற ஒரே காரணத்துக்காகவே, நீ வந்து அரசை எதிர்த்து நீ கேள்வி கேட்குறன்ற ஒரே காரணத்துக்காகவே நீ உன்னை நீல சங்கின்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பர்ஸ்பெக்டிவில் நாங்கள் கோபிநாயனரோடு நிற்கிறோம். அந்த பிரச்சனை வந்து நாங்கள் அதை வந்து இல்லை அதுலேயும் அரசியல் இருக்குது அப்படின்னு நாங்கள் அதை கடந்து போக விரும்பலை. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, தலித் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டின்ற அந்த பிளே கார்டை கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே எங்கள் கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் பக்காவாக வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்கள். அப்போது ஜான் பாண்டியன் போன்ற ஆட்கள்லாம் பக்காவாக பிஜேபியை வந்து டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கள வந்து இப்போ எங்களை சொல்கிறாங்கல்ல, எங்களை நீல சங்கின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்க யாரை பிராண்ட் பண்ணனா நேரடியாக வந்து தலித் இஷ்யூவில், தலித் வெல்ஃபேரில், தலித்துடைய எம்பவர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வெறும் வந்து தனி மனிதனுடைய வளர்ச்சியில் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு, தனி மனிதனுடைய பொருளாதார லாபத்தில் மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு பாசிசத்தோட போய்ட்டு இணங்குறாங்கல்ல, அவங்கள நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள், அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுங்கள்.